ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரோடும் கிரியை செய்கிறார். 12 வருடமாய் பெரும்பாடுகள் வாழ்ந்து வந்த ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் மருத்துவ செலவிற்காக விற்று செலவு செய்தும் எந்த பயனும் இல்லாமல் வருத்தத்தோடு இருந்த பெண்ணுக்கு தேவன் சுகமருளி நம்பிக்கையை பலப்படுத்தி சமாதானமாக வாழ ஆசீர்வதித்தார். ஆம், அந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசுவை தேடி வருகிறாள். இயேசுவின் வஸ்திரங்களை தொட்டாகிலும் சுகம் பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையோடு வருகிறாள். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவளது 12 வருட பெரும்பாடு தீர்ந்தது. வேதனை நீங்கி சுகம் பெற்றாள். பிரியமானவர்களே, உங்களது வாழ்வில் பெருமளவில் மருத்துவ செலவு செய்தும் சுகமே இல்லாமல் இருக்கிறீர்களா? கலங்கி போய் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையில் விசுவாசத்தோடு நிலைத்திருங்கள். சுகம் தரும் இயேசுவை விசுவாச கண்களால் கண்டு அவரை தொடுங்கள். அவர் சுகம் தருவார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொட்டு விடுதலை தரும், சுக வாழ்வை தரும். மருத்துவர் கைவிடலாம், ஆனால் பரம வைத்தியர் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். சுகம் தரும் இயேசுவில் உறுதியாய் விசுவாசத்தோடு நிலைத்திருப்போம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உலக பாடுகளினால், வியாதிகளினால், துன்பம் துயரங்களினால் பாடுகள் அனுபவிக்கும் போது எங்கள் விசுவாசம் இயேசப்பா மேல் உறுதியாய் நிலைத்திருக்க எங்களுக்கு இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகளின் காரியத்தை வாய்க்க பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி ஆசீர்வதித்தள்ளும். கர்த்தாவே, தீராத வியாதிகளினாலும், துன்பத்தினாலும், தீரத்தினாலும், பிள்ளைகளின் வாழ்வில் ஆசீர்வாத தடைகளினாலும் மன சஞ்சலத்தோடு வாழும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கர்த்தருடைய கரம் இடைப்பட்டு சகல தீமையிலிருந்து விலக்கி காத்து பாதுகாத்து ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் நாங்கள் உம்மை முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் உம்மை துதித்து மைமைப்படுத்துகிறவர்களாகவும், உமக்கு பிரியமானதை செய்து தீமையை விட்டு விலகி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் உங்கள் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் விருப்பம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்களின் கையின் பிரயாசங்கள், வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும், வருமானம் வீணாய் உலக இச்சைகளுக்கு, ஆடம்பரமான வாழ்வுக்கு, வட்டிக்கு செலவிடப்படாமல் குடும்ப தேவைகளுக்கும் உங்க சித்தப்படி செலவிடப்பட இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். தேவனே, ஒவ்வொரு குடும்பமும் தேவ அன்பினால் கட்டி எழுப்பப்படவும், தேவ சமாதானத்தால் நிறைந்திருக்கவும், நன்மை செய்து தேவனை மைமைப்படுத்துகிறவர்களாக வாழவும், ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் தொடர் சிகிச்சையில் இருப்போர் வாழ்வில் அற்புதம் செய்திடவும், விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து உமது தழும்புகளால் அவர்கள் குணப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், வாகன விபத்துக்கள் ஏற்படாதவாறு காக்கப்படவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கும் பெண்களின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகப்பிரசவம் உண்டாகவும், வாலிப பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகள் அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்பம் கர்த்தருக்குள் கட்டி எழுப்பப்பட ஆசீர்வாதமாய் வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும், குழந்தை பாக்கியத்துக்காக மனவியாக்குலத்தோடு காத்திருக்கும் தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் தந்தள்ளி அவர்களை ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடம் ஜெபிக்க சொன்னேன் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபத்தை தேவரீர் அங்கீகரித்து ஒவ்வொருவரின் வாழ்வில் அற்புதங்களும் அடையாளங்கள் மூலமாக தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கங்களிலிருந்து மாந்திரிக வல்லமையின் கட்டுகளிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட்டு சமாதானமாக வாழவும் கர்த்தருடைய பலத்த கரம் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் தேவ பாதுகாப்போடு, தேவ ஒத்தாசையோடு, தேவ நாம மகிமைக்கென்று செயல்படவும், ஆத்மாதாய பணிகள் கர்த்தருடைய கிருபை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.